என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கிட்டேன். இது நல்லா கலக்கணும். அந்த சைட்லலாம் ஓரம் அது பிடிச்சிக்கினே இருக்கும் அடிக்கடி. அதை மட்டும் நீங்கள் அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருக்கணும். சுரண்டி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். பாலாடெல்லாம் மேலே வந்துக்கிட்டே இருக்கும். நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கொதிக்கணும். நல்லா பாருங்கள், பால் எப்படி சுண்டி வந்துருக்குது பாருங்கள். கடையிலலாம் கலப்படம் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வீட்டிலே ரொம்ப ஈஸியாகவே செய்யலாம். நான் ஒரு 5 பீஸ் ஏலக்காய் பொடி செஞ்சுருக்கேன். அது தோலை எடுத்துட்டு அதுக்குள்ளே அந்த விதை இருக்கும்ல, அதை மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா நுணுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நம்ம நல்லா கலந்துக்கணும். நல்லா அடி பிடிக்கிற அளவுக்கு வந்துருக்கு பாருங்கள். பார்க்குறப்ப அந்த கன்சிஸ்டன்சி தெரியும் உங்களுக்கே. அடிக்கடி அந்த சைடில் தான் பிடிச்சோங்க. அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கோங்க. தீஞ்சு போகாமல் இருக்கிறது நான் 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கலக்கணும். இப்போ ஒரு கைப்பிடி அளவு சுகர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணும் நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம். இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். முந்திரியும் திராட்சையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். வீட்டில் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி. நம்ம கடையில் வாங்குறதுக்கும் வீட்டில் செய்யறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நாங்கள் வந்துச்சு பதம். மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். டட்டா பபாய்.